ஸ்பெஷல் அவையல் ரெடி. வீடியோக்குள்ள போய் பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. எங்க வீடியோ தொடர்ச்சியா வரும் பாருங்க. ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓணம் ஸ்பெஷல் அவியல். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அவையலுக்கு தேவையான பொருட்கள்: முருங்கைக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கேரட். இந்த மாதிரி நீட் நீட்டா கட் பண்ணிக்கோங்க. நீட் வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாமே நீட் நீட்டா கட் பண்ணிக்கோங்க. தேவையான தயிர், அது தேவையானது தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம். இந்த அவையலுக்கு தேவையானது தேங்காய் எண்ணெய் தான். சூடு பண்ணி அதில் ஊற்றணும். கேஸ் ஆன் பண்ணிட்டு எல்லா காயும் போட்டாச்சுங்க. அது தேவையான தண்ணி கொஞ்சமா ஊற்றுவோம். கொஞ்சமா ஊற்றி மஞ்சாத்தூள் கொஞ்சம் போடணுங்க. மஞ்சள் பொடி, 2 உப்பு போட்டு காய் வேக வச்சு தேவையான உப்பு. இப்போ இந்த காயெல்லாம் இந்த தண்ணியில வெந்துடுங்க. வெந்த பிறகு இந்த தேங்காயெல்லாம் ஊற்றலாம். அரைச்சி 5 நிமிஷம் தட்டை போட்டு மூடுங்க. காய் வெந்த பிறகு தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றலாம். இதான அது வேகிறதுக்குள்ள பச்சை மிளகாய் 3 காரம் தகுந்த மாதிரி, தேங்காய், சீரகம். நல்லா காய் வெந்துச்சான்னு பார்க்கலாங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தண்ணி சுண்டனாங்க. தண்ணி இருக்குதுங்க. தண்ணியெல்லாம் கொஞ்சம் வறுத்தணும். இதை பிடிச்சுங்க. இதாங்க தண்ணி சொந்துச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் போட்டுக்கலாம். அவிச்சு வச்சாச்சு. காயெல்லாம் வெந்து போச்சு. நல்லா சூப்பரான தேங்காவை அரைச்சி இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கலக்குங்க. இதுதான் தேங்காய் கலந்துட்ட பிறகு கொஞ்சம் ஒரு 2 பரட்டு பரட்டுனீங்கன்னா அந்த காரம்லாம் போய் இறங்குது. இப்போ வந்து தயிருங்க. 1 கப்பு தயிர் ஊத்து. கொஞ்சம் தள்ளி தயிர் ஊற்றி ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் ஒரு பரட்டு சுவையான அவியல் ரெடி. அவையல் தேங்காய் சூடு பண்ணி மேல ஊற்றணும். அப்பதான் வாசனையா நல்லா இருக்கும். தேங்காய் சூடாயிடுச்சுங்க. இதை ஊற்றிக்கலாம். தேங்காய் தாங்க வாசனை. அவியல் ஒரு கொத்து கறிவேப்பிலை மேல போட்டு அதுதான் அவியல் கலந்து விட்டுக்கலாம். இது தேங்காய் தான் ஃபேவரட். ஈஸியான அவியல் செய்யுது. ரொம்ப ஈஸியா செய்யலாம்.